எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் V1 மீடியா. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா, ஈரோடு மாவட்டம் மரச்சலூர் வடுகோட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு அதிசய வாய்க்காலை பார்க்க வந்திருக்கிறோம். அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவானி சாகர்லேருந்து வரக்கூடிய தண்ணி அரச்சலூர் பக்கத்தில் வரும்போது ரெண்டாக பிரியுது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சென்னிமலைக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்ன சமுத்திரம் பிரிவாகவும் பிரியுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது சென்ன சமுத்திரம் வாய்க்கா பிரிவு. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பையனுக்காக வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இருக்க இந்த பகுதி கொஞ்சம் இறக்கமாக இருக்குனாட்டிக்கு வரக்கூடிய தண்ணியோட வேகத்தை குறைக்கிறதுக்காக 5 கட்டரையை பிரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இன்னும் இறக்கமாக இருக்கும். அதனால் தண்ணியோட வேகம் இன்னும் அதிகமாக வரும். இப்படி இந்த தண்ணி வேகமாக வர்றதுனால மண்ணெரிப்பு ஏற்பட்டு வாய்க்கால் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் சென்ன சமுத்திரம் பிரிவு சருவி வாய்க்கால்னு சொல்லப்படுற சூட்டு வாய்க்கால். இது சூட்டு வாய்க்கால் மட்டும் இல்லைங்க, இது ஒரு அதிசய வாய்க்கால். பவானி சாகர்லேருந்து வரக்கூடிய வாய்க்கால் பெரிய வாய்க்கால்ல இருந்து சின்ன வாய்க்காலாக மாறுது. இந்த பகுதி தான் நம்ம பார்க்கக்கூடிய சூட்டு வாய்க்கால். இந்த பகுதி இறக்கமாக இருக்கனால தண்ணியோட வேகம் அதிகமாகவே இருக்குது. இந்த தண்ணி எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு நீங்களே பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இது எவ்வளோ வேகத்தில் தண்ணி போகுதுன்னு. இந்த தண்ணி நார்மலாகவே இந்த ஸ்பீடில் தான் போகுது. நான் எடிட்டிங் பண்ணி ஸ்பீடெல்லாம் வைக்கல, நீங்களே பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணியோட வேகத்தை பார்த்தா வண்டியில் போனால் கூட இந்த தண்ணியோட வேகத்தை பிடிக்க முடியாது போல இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணியோட வேகம் நார்மலாக தான் வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு வளைவு ஒன்று வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பீடு அதிகமான மாதிரி தான் தெரியுது.
இந்த சூட்டு வாய்க்கால்னு அழைக்கப்படுற இந்த வாய்க்கால் மிகவும் ஆபத்தானதாக இருக்குது. இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே கட்டியிருக்காங்க. மீண்டும் உங்களை இன்னொரு பதிவை சந்திக்கிறோம். நன்றி.